Hello everyone, welcome back to VRC Smart Edu channel. So, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா suspension. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய டாபிக் and important topic as well. So, actually suspension பத்தி உங்களுக்கு ஒரு brief like ஒரு gist of idea வந்து கொடுத்திருப்பேன். Suspensionனா என்ன அப்படின்றத வந்து நம்ம first வீடியோலயே வந்து ஒரு explanation வந்து கொடுத்திருப்பேன். So, hope you have watched the video. So, இன்னும் previous partsலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐக்கன்லேயும் இருக்கும், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். எல்லா பார்ட்டுமே வந்து உங்களுக்கு அரேஞ்சாக இருக்கும் பிளேலிஸ்ட்டு, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ சஸ்பென்ஷனை பற்றி ஒரு பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். லைக் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷன் வந்து இட் இஸ் அ காம்பினேஷன், லைக் இட்ஸ் நாட் அ சொல்யூஷன் ஆக்சுவலி, it is a mixture. So நமக்கு ஒரு mixture இருக்கு. the mixture is a combination of two substance, கரெக்டா? அந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸுமே ஒன்றுக்கொன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கும், இம்மிசிபிளாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டு இருக்கக்கூடிய மிக்சரை வந்து நம்ம சஸ்பென்ஷன் சொல்லுவோம். பட் there are a lot of things to discuss about suspension in detail that we'll do in this video. இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சஸ்பென்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நோட்ஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸ் நோட்ஸுமே அதாவது இப்போ நான் எழுதுகிற நோட்ஸ், இந்த நோட்ஸுமே அதில் அப்லோட் பண்ணிடுவேன். ஆஸ் வெல் ஆஸ் உங்களுக்கு வந்து ரிட்டன் நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸுமே நான் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன் ஃபார் எவ்ரி சாப்டர் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த சாப்டர். ஸோ நீங்கள் போய் அதில் செக் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ அது லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், பயோலையும் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ let us move on to suspension. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், ஓகேவா? இப்போது ஒரு வாட்டர், ஒரு மட்டி வாட்டர் இருக்குது, ஒரு வாட்டர் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில் வந்து ஃபுல்லாக மட்டாக இருக்குது. ஸோ மட்டி வாட்டராக இருக்குது. இந்த வாட்டரை நீங்கள் அப்படியே குடிக்க முடியுமா? முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வாட்டரை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஸோ ஃபில்டர் பண்ணாலுமே அதில் வந்து ஜஸ்ட்டு நார்மல் ஃபில்டர் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அப்படி இருந்தாலுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அப்படி இருக்கையில் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஹெட்ரோஜீனியஸ் சப்ஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹெட்ரோஜீனியஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து பிரிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து ஹெட்ரோஜீனியஸ் மிக்சரை வந்து, அதாவது ஒரு ஹெட்ரோஜீனியஸ் மிக்சரை பிரிக்கிறதுக்கு வந்து நம்ம 2 டெக்னிக் படித்தோம். ஒன்று வந்து லைக் யூஸிங் தி ஃபில்ட்ரேட் மெத்தட், ரைட்? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், 2 இம்மிசிபிள் லிக்விடை வந்து அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணோம், கரெக்டாக? எஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், we have used the sublimation method for splitting two solids. ஸோ நம்ம சப்ளிமேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இந்த சஸ்பென்ஷன் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். பட் கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். லைக் நம்ம சாக் பவுடர் தான் முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தோம். சாக் பவுடர் வந்து என்ன பண்ணும், டெபாசிட் ஆயிரும் பாட்டமில். ஸோ பட் வாட்டரில் லைட்டாக அந்த கலர் வந்து உங்களுக்கு தெரியும். ஆஃப்டர் டெபாசிஷன் கூட அந்த சாக்கோடைய கலர் லைட்டாக வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வாட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளால் ஃபில்டர் வச்சு ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை தான் நம்ம சஸ்பென்ஷன் சொல்லுவோம். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வி ஹாவ் செப்பரேட் டெக்னிக்ஸ். 2 டெக்னிக் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து படிக்க போகிறோம். ஓகே ஃபைன். ஒன்று வந்து சென்ட்ரிஃபிகேஷன், இன்னொன்று வந்து கோஆகுலேஷன், 2 படிக்க போகிறோம். லெட்ஸ் சி. So first வந்து let me write the definition of suspension first before entering into it. So suspension na enna appadina, it is a heterogeneous mixture in which insoluble solid particles remain suspended throughout a liquid. So இது ஒரு kind of heterogeneous mixture தான். பட் த்ரூஅவுட் த லிக்விட் இந்த இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு மீன்ஸில் கொஞ்சமாக இருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கலாம், பட் இருந்துக்கிட்டே இருக்கும். லைக் ஐ செட் அபவுட் த சாக் வாட்டர். அது மாதிரி மட்டி வாட்டர் கூட பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட் சொல்லலை, மட்டி வாட்டர். அப்போ கண்டிப்பாக அது வாட்டரோட மிக்ஸ் ஆகி கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறத வந்து நம்ம ஃபில்டர் வச்சு
பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதற்கு செப்பரேட் டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதை நம்மளால் பிரிக்க முடியும். ஓகே, ஸோ லெட் மீ கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சஸ்பென்ஷன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா muddy water, okay, muddy water. Next, sand in water, tea leaves in water. So these are going to be some of the examples for suspension. So next one, what we are going to see is we are going to see the properties of suspension. Properties of suspension. So we are going to discuss about some important properties of suspension. The first property that we are going to discuss is heterogeneous mixture. Heterogeneous mixture. Okay, heterogeneous mixture. ஸோ இப்போ ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது காம்பனன்ட்ஸ் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் எப்படி இருக்கும்? நம்ம ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டோம், ஒரு லைக் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் இருக்கும். அந்த சால்வெண்ட்டில் காம்பனன்ட்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் விசிபிளாக இருக்கும். கரெக்டாக? ஸோ காம்பனன்ட்ஸ் ஆர் விசிபிள். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சாண்ட் இன் வாட்டர், காம்பனன்ட்ஸ் விசிபிளாக இருக்கும் இல்லையா? ஸோ சாண்ட் இன் வாட்டர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்சால்யூபிள் பார்ட்டிகல்ஸ். பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும்? இன்சால்யூபிளாக இருக்கும். இன்சால்யூபிள் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னும் பொழுது தே do not dissolve. They do not dissolve. Next வந்து பார்த்தோம்னா third one, larger particles. So larger particles இருக்கும். So these particles like எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய சொல்யூஷன்ஸை விட பெருசாக இருக்கும். ஓகே, the particles are bigger than சொல்யூஷன். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பார்ட்டிக்கல் வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிரும். சால்வெண்ட்டோ சொல்யூட்டோ ஈவனாக மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு காம்போசிஷன் கொடுக்கும். அப்போ அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதனால தான் ஈவனாக மிக்ஸ் ஆகிருது. பட் இதில் பார்ட்டிகல்ஸ் வந்து சொல்யூஷனை விட பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பெருசாக இருக்கும். ஓகேவா? ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்னென்னா நம்ம கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த லிக்விடை, அதில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அதாவது சொல்யூட் வந்து கீழே செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அதை சாக் பவுடர்லேயும் நம்ம பார்த்துருப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு செட்டில் ஆகும். ஓகே, பார்ட்டிகல்ஸ் செட்டில் ஆன் ஸ்டாண்டிங். தட் மீன்ஸ் டைம் டேக்கிங் ஆக ஆக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ என்ன ஆகும்? லீவ் மட்டி வாட்டர் for some time. So mud will settle at the mud settles at the bottom. So these are the 4 principles of suspension that we can say. Okay va? ஸோ இப்போது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரிஜினலான ஆரஞ்ச் ஜூஸ் வந்து போடுறேன். ஸோ ஆரஞ்சை வந்து அப்படியே ஸ்குவீஸ் பண்ணுறேன். ஆரஞ்சை வந்து அப்படியே ஸ்குவீஸ் பண்ணனா ஆரஞ்சோடைய பல்ப்புமே வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கலெக்ட் ஆகும். ஆரஞ்சோடைய பல்ப்பு கலெக்ட் ஆன பிறகு ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து நம்ம கலக்கி விட்டோம் அப்படின்னா மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பல்ப்பெல்லாம் கீழே செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இட்ஸ் அ real life example of suspension. So இந்த மாதிரி there are a lot of examples that you can give for suspension. Okay, fine. So right, இப்போ வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த பார்ட்டிகல்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்மளால் வந்து ஃபில்டர் வச்சோ ஃபில்டர் பண்ணியோ எடுத்துடலாம். பட் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அதாவது சொல்யூஷன் கணக்குலேயும் இல்லாமல்
நம்ம வந்து லைக் ரொம்ப பெரிய பார்ட்டிகல்ஸும் இல்லாமல் ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணுற அளவுக்கு பார்ட்டிகல்ஸ் இல்லாமல் ஓரளவுக்கு சைஸ் வந்து இதுவாக இருக்குது அப்படின்னா அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா we have two techniques for doing that. One is centrifugation, another one is going to be the coagulation. First வந்து நம்ம என்னத்தை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா we are going to study about centrifugation. So we are going to study about the method called centrifugation. Got it? Okay. So we are going to see this centrifugation method. இப்போது இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு குரூப்பாக சர்க்கிளாக நின்றுட்டுருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் எல்லாருமே கை கோத்துட்டு நின்றுட்டுருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸாக. இப்போ வந்து எல்லோரும் நல்லா சுற்றுறீங்க, வேகமாக சுற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியில் இழுக்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகும். நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எல்லோரும் நீங்கள் வந்து வெளியில் போய் விழுற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றுனீங்கன்னா. அதுதான் வந்து சென்ட்ரிஃபியூகேஷனுடைய பிரின்சிபிள். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஹெவியாக இருக்கிற லைட்டாக இருக்கிறது வந்து நமக்கு உள்ளுக்கா, அதாவது மேலே டாப்லேயும், ஹெவியாக இருக்கிறது வெளியில் கீழேயும் வரா மாதிரி நம்மளுடைய சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்க போகுது. ஸோ எப்படி நம்ம வந்து மற்ற எல்லா மெத்தடுக்கும் பிரின்சிபிள் படித்தோமோ அதே மாதிரி சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தடுக்கும் we are going to study the principle. ஸோ வாட் இஸ் த பிரின்சிபிள் ஆஃப் சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட்? இப்போ நான் சொல்லி கொடுத்தது தான் நம்ம பிரின்சிபிளில் வந்து நம்ம எழுத போகிறோம். So principle of centrifugation method is nothing but when a mixture is spun very fast. So ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு மிக்சர் வந்து சுத்த போகிறோம். ஸோ அது சுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போது 2 பார்ட்டிக்கல் இருக்குது. அந்த 2 பார்ட்டிக்கலை பிரிக்கிறதுக்கு தானே நம்ம இந்த சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸே பண்ணுறோம். அதில் ஹெவி பார்ட்டிக்கலோ அது கீழே போய் செட்டில் ஆகிடும். எது லைட் பார்ட்டிக்கலோ அது வந்து மேலே வந்து செட்டில் ஆகும். ஸோ ஹெவியர் பார்ட்டிக்கல் மூவ்ஸ் அவுட்வர்ட். எப்படி நீங்கள் சுற்றும் போது வெளில போனீங்களோ அந்த மாதிரி வெரி ஃபாஸ்ட். த ஹெவியர் பார்ட்டிக்கல் moves outward move ஆகி பாட்டம்ல செட்டில் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகே, and settles at bottom. லைட்டா இருக்கிறது எங்க இருக்கும்? டாப்ல இருக்கும். ஸோ லைட்டர் லிக்விட் remains on top. Okay, fine. ஸோ இந்த பிரின்சிபல் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொன்னேன். இப்போ வந்து லைக் ஜென்ரலி வந்து சென்ட்ரிஃபிகேஷனுடைய சயின்டிஃபிக் பிரின்சிபல் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ சயின்டிஃபிக் பிரின்சிபல் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் நான் இப்போ தான் வந்து எழுத போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி வந்து நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பிரின்சிபல் படித்தோம், கரெக்டாக? ஸோ வி ஹேட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ். கிறிஸ்டலைசேஷன் இருந்துச்சு, டிஸ்டிலேஷன் இருந்துச்சு, சப்ளிமேஷன் இருந்துச்சு. ஸோ இது மாதிரி எல்லா ப்ராசஸ்க்குமே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பிரின்சிபிள் வந்து படித்தோம். குரோமட்டோகிராஃபி, ரைட்? ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பிரின்சிபிள் அப்படின்னா டென்சிட்டியை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து சென்ட்ரிஃபிகேஷன் நம்ம வந்து பிரிக்க போகிறோம். எதை பேஸ் பண்ணி பிரிக்க போகிறோம்? டென்சிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ஸ்பின்னிங்ன்றது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். ஸ்பின் பண்ணி எந்த பேசிஸில் நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம்னா டென்சிட்டி பேசிஸில் செப்பரேட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து மெயின் பிரின்சிபல். ஐம் கோயிங் டு ரைட் ஹியர் சென்ட்ரிஃபிகேஷன், அதாவது இட் செப்பரேட்ஸ் substance based on difference in density by spinning the mixture at high speed. ஓகே, ஸோ ஹை ஸ்பீடில் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். ஸ்பின் பண்ணும்போது டென்சிட்டி பேசிஸில் ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா அதுதான் நம்மளுடைய சென்ட்ரிஃபிகேஷன். லெட்ஸ் see a quick example of ஒரு ஆக்டிவிட்டி வந்து பார்க்கலாம்.
centrifugation. Same, I'm going to take the mud water. Okay va? So let me do an activity. So நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா mud water வந்து எடுக்க போறேன். So consider we have a mud water. இப்போ அந்த mud water நான் வந்து centrifuge, அதாவது நம்ம ஒரு மிஷின் வச்சிருப்போம். Let me show the image of the machine later. அது உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மிஷின்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த mud water வந்து பிளேஸ் பண்ண போறோம். அந்த மிஷின்ல வந்து எப்படி இருக்கும்னா டியூப் மாதிரி, இப்படி டியூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, இப்படி டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரிஃபியூஜ் டியூப்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மட் வாட்டரை ஃபில் பண்ண போறோம். ஸோ புட் இட் இன்டு அ சென்ட்ரிஃபியூஜ் டியூப். ஸோ அந்த சென்ட்ரிஃபியூஜ் டியூப்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்டர் வந்து போட்டுட்டு நம்ம வந்து சென்ட்ரிஃபியூஜ் மிஷின்குள்ளே, ஸோ மிஷின் வந்து இருக்கும், அந்த சென்ட்ரிஃபியூஜ் மிஷின்குள்ளே நம்ம பிளேஸ் பண்ணிடணும். ஓகே, சென்ட்ரிஃபியூஜ் டியூப் போட்டு place it inside the centrifuge machine. So இப்படி நீங்க place பண்ண பிறகு என்ன பண்ணணும், spin very fast. ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை சுற்றி விடணும், ஸ்பின் இட் வெரி ஃபாஸ்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மட் வாட்டரில் போட்டு சென்ட்ரிஃபியூஜ் டியூப் பிளேஸ் இட் இன் மிஷின் நல்லா ஃபாஸ்ட்டாக இப்படி நீங்கள் சுற்றும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அப்சர்வேஷன் வந்து இப்போ எது வந்து மோர் டென்சிட்டியாக இருக்கும். ஒரு மட் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டு அதிகமாக டென்சிட்டியாக இருக்குமா இல்லை வந்து வாட்டர் அதிகமாக டென்சிட்டியாக இருக்குமா? மட்டு தான் அதிகமாக டென்சிட்டியாக இருக்கும். அப்போ மட்டு தான் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்னுடைய அப்சர்வேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா your heavy mud particle settles at bottom and clear water எப்படி இருக்கும் அப்படின்னா clear water stays above. ஸோ clear water மேலே இருக்கும், mud water கீழே போய் செட்டில் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட அப்சர்வேஷன் வந்து இருக்கும். ஓகே, வெரி குட். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இந்த சென்ட்ரிஃபியூஜ் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய பேசிக் பிரின்சிபிள் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான். இந்த ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா இப்படி ஒரு சர்க்கிளாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கும் ஃபாஸ்ட்டாக அப்படின்னா நம்மளோட ஹெவியர் பார்ட்டிக்கல் வெளியும் லைட்டர் பார்ட்டிக்கல் உள்ளியும் ஸ்பிளிட் பண்ணுற அந்த ஒரு கெப்பாசிட்டி இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு தான் இருக்குது. ஸோ பேஸ்ட் அப்பான் தட் ஃபோர்ஸ் ஒன்லி இட் ஹேக்ஸ். ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸோடைய டெஃபினிஷன் ஐ வில் கிவ் யூ. இட்ஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட், பட் இது தெரிஞ்சுக்கிறது நல்லது. இட் கம்ஸ் அண்டர் த ஃபிசிக்ஸ் க்ரைட்டீரியா, பட் நோயிங் திஸ் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ் கான்செப்ட் இன் டீட்டெயில். இது வந்து ஒரு ஃபோர்ஸ். ஓகே, a force. Okay, it has the effect that pushes heavier particle outward when something rotates rapidly. Got it? இதுதான் வந்து நம்மளுடைய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். கிளியர்? வெரி குட். ஸோ இதோடைய அப்ளிகேஷன்ஸ், அதாவது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ப்ராக்டிக்கலி அப்ளிகேஷன்ஸ் வந்து எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் blood testing laboratories, dairy industry, blood testing laboratories யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதாவது லைக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டு செப்பரேட் ரெட் பிளட் செல்ஸ், பிளாஸ்மா, பிளேட்லெட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து கவுண்ட் அடிக்கிறதுக்காக இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணுறாங்க. பிளட் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணுறாங்க. தென் டெய்ரி இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. Then they are also using it in chemical industries. Okay, these are the places where the centrifugation process is being used. Got it? So this is the centrifugation machine, guys. So this is the outer view of the centrifugation machine.
இது வந்து இன்னர் வியூ ஆஃப் சென்ட்ரிஃபிகேஷன் மிஷின். ஓகே, ஸோ கொடுத்துருக்காங்க பாரு, அவுட்டர் வியூ இன்னர் வியூ ஆஃப் த சென்ட்ரிஃபிகேஷன் மிஷின். இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரிஃபிகேஷன் மிஷின் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பட்டன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி, ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் வந்து இருக்குது பார்த்தீங்களா உள்ள, இது எல்லாமே தான் நம்மளுடைய டியூப்ஸ். ஓகே, இது எல்லாமே நம்மளுடைய சென்ட்ரிஃபியூஜ் டியூப்ஸ். இந்த டியூப்ஸில் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய லிக்விடை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மட்டி வாட்டர் எடுத்தோம் இல்லையா, அந்த மட்டி வாட்டர்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே தான், இந்த டியூப்குள்ளே தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். அந்த மட்டி வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு இது ரொட்டேட்டிங் ஸ்பின்னிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன்ஸ்லாம் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஸ்பின் பண்ணி நமக்கு ஹெவியர் பார்ட்டிகல்ஸை பாட்டம்லேயும் லைட்டர் பார்ட்டிகல்ஸை டாப்லேயும், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்குது. இந்த எல்லாமே வந்து இப்படி இந்த கார்னராக இந்த கர்வ் ஷேப்பில் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து அவுட்டர் வேர்ட்ஸ் தள்ளிடும், வெளியில் தள்ளும், உங்களுக்கு அவுட்டரில் தள்ளும், ஹெவியர் பார்ட்டிகல்ஸை வெளியில் தள்ளும், லைட்டர் பார்ட்டிகல்ஸை மேலே வச்சுக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கர்வாக வெளிக்காக கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. ஓகேவா? அண்ட் இது ஸ்பின் பண்ணுற மாதிரி தான் ஒர்க் ஆகும். இந்த சென்டரில் இருக்க இந்த விஷயம் வந்து ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். அப்படி தான் நமக்கு இந்த சென்ட்ரிஃபியூஜ் வந்து ஒர்க் ஆகும். காட் இட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேப்பர் ஃபியூஜ் பற்றி பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி சிம்பிள். என்னென்னா சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ரொம்ப லோ காஸ்ட்டுக்கு பேப்பர் ஃபியூஜ் அப்படின்றது ஒன்று பண்ணுறாங்க. இந்த பேப்பர் ஃபியூஜ்க்கு என்னென்னா இது வந்து லைக் எலக்ட்ரிசிட்டி இல்லாத வில்லேஜில் இருக்கவங்கலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இதை வந்து தயாரிக்கிறாங்க. பிகாஸ் எலக்ட்ரிசிட்டி இல்லைனாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக, ஃபார் டயக்னோசிஸ் ஆஃப் டிசீஸ் அண்ட் ஆல். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சீப்பாகவே வந்து கார்ட்போர்ட் த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணி, கார்ட்போர்ட் ஓகே த்ரெட் இதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியாக வந்து பண்ணிடுறாங்க சயின்டிஸ்ட்டு. ஸோ வந்து இதுவும் வந்து நம்ம பேப்பர் ஃபியூஜும் சென்ட்ரிஃபியூஜ் மாதிரி தான் நமக்கு ஒர்க் ஆகும். சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகும். எஸ்பெஷலி வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாத பிளேசஸில், ஓகே, எலக்ட்ரிசிட்டி வந்து அன்அவைலபிளாக இருக்கக்கூடிய பிளேசஸில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பேப்பர் ஃபியூஜ் வந்து யூஸ் பண்ணுறோம் ஃபார் டயக்னோசிஸ் ஆஃப் டிசீஸ், எஸ்பெஷலி diseases, especially it's used in the village areas to help the doctors help பண்ணுறதுக்கு இந்த பேப்பர் ஃபியூஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, வெரி குட். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு பார்ட்டிகல் சைஸ் இன்னும் சின்னதாக இருக்குது, உங்களால் ஸ்ப்ளிட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன மெத்தடுக்கு போவோம்? ஓகே, நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த வந்து மெத்தட் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, ரைட்? we cannot able to use the method of centrifugation. அப்போ நம்ம என்ன மெத்தட் போவோம் அப்படின்னா coagulation அப்படின்ற மெத்தடுக்கு போகிறோம். got it? So we are going to enter into the method called coagulation. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா coagulationன்ற ப்ராசஸில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் ஆகி வந்துடும். எப்படி வரும் அப்படின்னா ஒரு கட்டியான ஒரு மிக்சராக நம்ம வந்து அதை பிரித்து எடுக்க போகிறோம் பை யூஸிங் த coagulating agent. ஒரு coagulating ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபைன். இப்போது coagulation ப்ராசஸ் அப்படின்றதுக்கு நான் ஒரு பெஸ்ட்டான ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து சொல்ல போகிறேன். இப்போ வந்து உங்கள் அம்மா வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து ஹோம்மேட் பன்னீர் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வீட்டில் பண்ணியிருப்பீங்க, ட்ரை பண்ணியிருப்பீங்க. உங்கள் அம்மா பண்ணுற மாதிரியும் இருக்கும். கடையிலேருந்து பன்னீர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் தெரியாது. பட் நிஜமாலே பன்னீர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன? உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா பன்னீர் பண்ணுறாங்க அப்படின்னா ஹோம்மேடில் பன்னீர் எப்படி பண்ணுவாங்க? ஓகே, ஸோ எப்படி பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அம்மா வந்து மில்க் இருக்குது, கரெக்டாக மில்க் எடுத்துப்பாங்க. மில்க்கை வந்து நல்லா பாயில் பண்ணிவிடுவாங்க. மில்க்கை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு மில்க்கை வந்து நல்லா பாயில் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோடனே மில்க் என்ன ஆகும் அப்படின்னா திரியாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதில் இருக்கிற வாட்டரும் அதில் இருக்கிற அந்த மில்க் சாலிட் சப்ஸ்டன்ஸ் ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும் இல்லையா பன்னீர், அந்த சப்ஸ்டன்ஸும் தனியாக பிரிய ஆரம்பிக்கும். அது பிரிஞ்ச பிறகு உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் கூல் ஆன உடனே ஒரு காட்டன் கிளாத்தில் அந்த பன்னீர் அந்த இது இருக்கு இல்லையா அந்த மிக்சர் அது கொட்டிட்டு வாட்டர் தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. ஒரு வெயிட் வச்சு வாட்டர் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ நமக்கு பன்னீர் கிடச்சிரும்.
இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த லெமன் ஜூஸ் தான் இங்கே வந்து என்னது அப்படின்னா, நமக்கு வந்து இப்படி பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடச்சிரும், பன்னீர் கிடச்சிரும். பை த வே வி ஆர் ஸ்பிளிட்டிங் த மில்க் சாலிட்ஸ் ஆஸ் வெல் அஸ் வாட்டர். ஸோ இதுதான் ப்ராசஸ் ஆஃப் கொயாகுலேஷன். ஸோ பன்னீர் தான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்படி தான் நம்ம கொயாகுலேஷன் பண்ணி ஒரு பார்ட்டிக்கலை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான யூஸ் பண்ணுற ஏஜென்ட் தான், கொயாகுலேட்டிங் ஏஜென்ட் தான் இந்த லெமன் ஜூஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இதாவது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். எஸ், திஸ் இஸ் கொயாகுலேஷன். ஸோ இதை வச்சு நம்ம வந்து பேசிக்காக if you want to give the definition for coagulation, then I would define as coagulation is a process. Coagulation is a process in which இங்கேயும் வந்து நம்ம சஸ்பெண்டான பார்ட்டிகல்ஸை தான் பிரித்து எடுக்க போகிறோம். பட் the particle size வந்து ரொம்ப சின்னதாக இருக்க போகுது. ஓகேவா? in which tiny suspended particles join together to form large particles. ஸோ டைனி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து லார்ஜாக ஒரு பெரிய பார்ட்டிகல்ஸாக ஃபார்ம் பண்ணோம், கால்ட் கிளம்ப்ஸ். ஸோ இந்த கேஸில் விச் இஸ் கால்ட் அஸ் கிளம்ப்ஸ், பன்னீர். ஸோ ஒரு டைனி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பெரிய பார்ட்டிகலாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுதான் நம்ம கிளம்ப்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? வெரி வெரி குட். ஓகே, ஸோ உங்களுடைய புக்கில் கொயாகுலேட்டிங் ஏஜென்ட்டாக ஆக்டிவிட்டிக்கு எதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியலை தான் வந்து உங்கள் புக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் வாட்டர் பியூரிஃபிகேஷன். இட் இஸ் காமன்லி used for water purification. இதுதான் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆலம் அப்படின்றது என்னென்னா படிகாரம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. படிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த படிகாரம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து வாட்டர் பியூரிஃபிகேஷன் இந்த கொயாகுலேட்டிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகும். இது என்ன பண்ணோன்னா, நமக்கு கிளம்ப்ஸ், அதாவது இந்த லம்பை வந்து ஃபார்ம் பண்ணி கிளம்ப்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி நமக்கு பிரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட் தான் ஆலம். ஓகேவா? ஃபைன். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிக்கு ஆலம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. காட் இட்? Fine. Let's go for the activity. So first வந்து ஆக்டிவிட்டிக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு மட்டி வாட்டர் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஐம் கோயிங் டு டேக் த மட்டி வாட்டர். ஸோ இந்த மட்டி வாட்டர் எடுத்துட்டு, இந்த மட்டி வாட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to add the powdered ஆலம் போட போகிறோம். ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு மட்டி வாட்டர் எடுத்திருக்கோம். இந்த மட்டி வாட்டரை பிரிக்கிறதுக்காக இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆலம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம், which is going to act as a coagulating agent. நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ண போகிறோம்னா, we are going to stir gently. ஸோ நம்ம வந்து ஸ்டிர் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டிர் பண்ண பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, now we are going to observe after some time நமக்கு என்ன இருக்கும், டைனி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் கிளம்ப்ஸ் டு பி ஃபார்ம்டு. ஸோ மட் பார்ட்டிகல்ஸ்லாம் டைனியாக ஜாயின் ஆகி ஒன்றா வந்திருக்கும், தே பிகம் கிளம்ப்ஸ். ஓகே, ஸோ அப்சர்வேஷன் எப்படி இருக்கும், டைனி மட் பார்ட்டிகல்ஸ் begin joining together. So they become as a larger clumps, right? They become larger clumps. So got it? So again, இப்போ வந்து ஏன் இந்த மாதிரி ஆகுது, ஒய் அப்படின்ற கொஷின் நான் ரைஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதுவீங்க, ஆலம் அப்படின்றது இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் அ கொயாகுலண்ட். கரெக்டாக? கொயாகுலண்ட் தான் கொயாகுலேட்டிங் ஏஜென்ட். ஓகே, ஆலம் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் அ கொயாகுலண்ட், ரைட்? இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ரீசன்.
ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பார்ட்டிகல்ஸ் ஒன்று ஒன்று ஒட்டிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஆலம். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹெவியர் பார்ட்டிக்கல், அதே கதை தான் அங்கே என்ன பார்த்தோமோ சென்ட்ரிஃபிகேஷனுக்கு அதே கதை தான். ஹெவியர் பார்ட்டிக்கல் வந்து செட்டில்ஸ் அட் பாட்டம் அண்ட் லைட்டர் பார்ட்டிகல்ஸ் வில் செட்டில் அபவ். ஹெவியர் பார்ட்டிக்கல் லைக் மட் வந்து என்ன பண்ணும், செட்டில் அட் பாட்டம். Lighter particle like clear water will remain on top. Correcta? Lighter particle will remain on top. அவ்வளோதான். ஓகேவா? வெரி குட். ஸோ லைக் how we have seen the principle for centrifugation, similarly இதுக்குமே principle இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக என்ன principle வரும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். We are going to use a coagulant and the coagulant will help the particles to mix together. Okay, ஒன்னா ஸ்டிக் ஆகி நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும், clumps வந்து ஃபார்ம் ஆகும் and it will settle, heavier particle will settle down due to gravity. அவ்வளோதான், இதுதான் principle. So principle is nothing but tiny particles combine to form larger particles. So and larger particles will settle down. Larger particles will settle down due to gravity. That's it. Very simple, right? So avladhaan. So that's all guys. So that's all for today's video. Thank you so much for watching this video, and with this we are ending with the suspensions and one more video இருக்கு. இன்னும் நம்ம வந்து கொலாய்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அதிலே வந்து சாப்டர் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ ஒன்லி ஒன் மோர் வீடியோ இஸ் தேர் டு கம்ப்ளீட் திஸ் சாப்டர். ஸோ வில் கம்ப்ளீட் சூன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சாப்டர் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் பி கோயிங் ஆன் வித் தட் சாப்டர் நெக்ஸ்ட். ஓகே, so meet you again in the next video. Until then, it's bye from my side.